அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா? நான் வாரத்தில் 2 வீடியோ போடுறாப்புல போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், மீண்டும் தொடருவோம். இப்போ வந்து கறி தர்சனா சூப் எப்படி போடலான்னு பார்ப்போம் வாங்க. தர்சனா எல்லாம் ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த நெஞ்செலும்பு சூப்பு போட்டால் சூப்பு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியில் நல்லாயிருக்கும். சூப்பு வெரைட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் சூப்பு வெரைட்டி பிடிக்கும்னு சொல்லுங்கள். காய்கறி சூப்பாக இருக்கட்டும், மற்றபடி மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு எல்லாத்தையும் சூப்பு நல்லா நல்லா டேஸ்ட்டாக தான் நாங்கள் போடுவோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய், நல்லெண்ணெயும் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா வெடித்து விட்டதும் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மசிய விட்டுறணும். நல்லா மசிஞ்சதில் டவுன் பண்ணையில் இருந்தால் போடலாம், நான் போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. கறிக்கு தகுந்தாப்புல ரொம்ப காரம் வேணாம். போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இதுக்கு வந்து காரம் ரொம்ப எடுக்காது. 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு விதைய எடுத்துகிட்டு அதில் போட்டுருங்க. தாளிப்புலேயே போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு தர்சனா தூக்கி கொட்டிடணும். நல்லா கொட்டினதும் நல்லா ஒரு 2-3 விசில் விட்டுறணும். அதுக்கு மசாலா வந்து நான் இதில் காமிக்கலை, நான் இப்போ சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் காரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும். நல்லா தர்சனா வந்து அப்படியே மாவு மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கும். அள்ளி குடிச்சிடலாம். சூப்பை அள்ளி அப்படியே குடிச்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ரொம்ப காரமும் இருக்காது. அதில் மல்லிக்கீரை போட்டு சிம்மில் சித்த நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து மாங்காய் பச்சடி தான் வச்சேன். மாங்காய் பச்சடிக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து விட்டு மாங்காவை கொட்டி மாங்காய் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு அதில் கொஞ்சம் நான் சர்க்கரை இருந்தாலும் சர்க்கரை போடலாம். நான் சர்க்கரை போடல, சீனி தான் போட்டேன். சீனி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மசிஞ்சு வந்த பிறகு அதை இறக்கி வச்சு அந்த சூப்புக்கும் அந்த பச்சடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கும் தெரியும். சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் சூப்பு பிடிக்கும்னு கமெண்ட்